ஏவுகணை போரில் யார் ஜெயிப்பா, ஏவுகணை யார்கிட்ட பலமாக இருக்குது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இப்போ வரும் எல்லாருக்கும். ஏவுகணையாக விடுறாங்களே, நம்மகிட்ட எத்தனை ஏவுகணை இருக்குது, அவங்ககிட்ட எத்தனை ஏவுகணை இருக்குது, யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பக்கமும் என்னென்ன ஏவுகணைகள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற முக்கியமான ஏவுகணை அக்னி 5, அக்னி 5. அதுக்கு பேர் அந்த ஏவுகணைக்கு. இது 5000 கிலோமீட்டர்லேருந்து 7500 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை அக்னி ஏவுகணை. ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் 2000 கிலோமீட்டர்லேருந்து 2500 கிலோமீட்டர் போகக்கூடிய ஏவுகணைகள் தான். அதனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அக்னி 5 ஏவுகணை மிகவும் சக்தி வாய்ந்தது. பாகிஸ்தானில் இருக்கும் அக்னி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை ஒப்பிடும்போது நம்மிடம் இருக்கும் அக்னி 5ங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்தது. அதனால் பாகிஸ்தான் இதில் நம்மளை விட அதிக சக்தி கொண்ட நாடாக இல்லை அப்படிங்கிறது தான் இந்த அக்னி 5ங்கிற ஏவுகணை. அடுத்தது நம்மகிட்ட இருக்கக்கூடியது பிருத்திவி ஏவுகணை. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏவுகணை பாகிஸ்தானிலிருந்து வந்தால் அந்த ஏவுகணையை அடித்து தாக்கி செயலிழக்க செய்யக்கூடிய ஏவுகணை பிருத்திவி ஏவுகணை. இந்த ஏவுகணை பாகிஸ்தான்கிட்ட இல்லை. அதனால் பாகிஸ்தான் நம்ம ஏவுகணையில் தாக்கினாலும் அந்த ஏவுகணைகளை அடித்து இல்லாமல் நொறுங்க செய்யும் பவர் கொண்ட சக்தி கொண்ட ஏவுகணை பிருத்திவி ஏவுகணை நம்மிடம் இருக்கிறது. அதனால் அதிலையும் பாகிஸ்தான் நம்முடன் ஒப்பிட முடியாது.